ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 20 நாட்களில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மோசமான கண் திருஷ்டி விழுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. இதன் காரணமாக நடக்கக்கூடாத ஒன்று தங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த நவக்கிரக மாற்றம் அடுத்த 20 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றின தகவலை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து வரக்கூடிய 20 நாட்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் கண் திருஷ்டி விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. இதன் காரணமாக பலதரப்பட்ட பிரச்சனைகளும் இன்னல்களும் தங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம், தொல்லை கொடுக்கலாம். அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இந்த கண் திருஷ்டி பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளிவருவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீல நிற கண் திருஷ்டி தாயத்தை கட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்து வந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறக்க இந்த காலத்தில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. வேலையில் அக்கறையும் ஆர்வத்தையும் அதிகமாக காட்டுவீங்க. போனது போகட்டும், இனி வரக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் அப்படின்னு நீங்கள் எடுத்த முடிவு சரி. எதிர்பார்த்ததை விட நல்ல வாய்ப்புகள் தங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த வாய்ப்புகளை கண் திருஷ்டியின் காரணமாக கை நழுவவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. அதே நேரம் பழைய கதையை பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாங்க. எதிரிகளாக இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய குணம் தங்களிடம் தேவைப்படுது. வாழ்க்கையை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஓட்டினா தங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அதே நேரம் கஷ்ட காலத்தில் சரியான உதவி கிடைக்க பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு உங்களை கை தூக்கி விட வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். உறவுகள் சக மனிதர்களை பற்றிய முக்கியத்துவத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நன்றாகவே புரிந்து கொள்வீங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத வரக்கூடிய பிரச்சனைகளை வச்சு நீங்கள் தீர்மானித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு வரும்பொழுது யார் உங்களுக்கு பக்கபலமாக நிற்கிறார்கள், யார் தங்களை விட்டு விலகுகிறார்கள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த காலம் தங்களுக்கு கொடுக்க வரப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி வேலையிலையும் வியாபாரத்திலையும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகும். மனக்குழப்பம் இருக்கத்தாங்க செய்யும். இருந்தாலும் இறைவன் தங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறத எக்காரணத்தை கொண்டும் மறந்துவிட வேண்டாம். செலவை குறைத்து கொள்ளுங்க. சேமிப்பை உயர்த்த முயற்சிகளை மேற்கொள்ள பாருங்க. எதிர்காலத்திற்கு அதுதான் தங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே நேரம் தெளிவாக மனதை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடாதுங்க. உறவுகளுக்குள்ள ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசவே கூடாது. நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்க பாருங்க. உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க. உபத்திரமாக நடந்து கொள்ள வேண்டாம். மற்றபடி வேலை வியாபாரம் அப்படின்னு எல்லாமே நல்லபடியாகவே செல்லுங்க. செலவுகளும் குறைய ஆரம்பிக்கும். சேமிப்புகளும் அதிகரிக்க செய்யலாம். அதே நேரம் பிரச்சனைகள் வரிசை கட்டி நிற்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. பிரச்சனைகளில் இருந்து வந்த தடம் தெரியாத அளவிற்கு போனாலும் கண் திருஷ்டியின் காரணமாக பிரச்சனைகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் முன்ஜாக்கிரதையாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் மற்றொரு புறம் பிரச்சனைகளில் சந்து பொந்துகளை கண்டுபிடித்து சுலபமாக வெளிவருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுக்கான பிரச்சனைகள் மட்டுமல்ல, உங்களுடன் இருப்பவர்களையும் பிரச்சனையில இருந்து வெளிக்கொண்டு விடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. மன நிம்மதியை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. நீண்ட நாள் பண பிரச்சனை சரியாக ஆரம்பிச்சிடுங்க. குடும்ப சண்டைகளும் தீர ஆரம்பிக்கும். பிள்ளைகள் மனைவி குடும்பம் அப்படின்னு நேரத்தை செலவழிக்க வாய்ப்புகளும் இருக்க பெறப்போகிறது. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தானாக தங்களிடமிருந்து விலக போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை வியாபாரத்தில் எல்லாம் விசுவாசத்துடன் நேர்மையோடு நடந்து கொள்வீங்க. தங்களுடைய விசுவாசத்திற்கும் நேர்மைக்கும் தக்க மதிப்பு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நீங்கள்
நேரம் விரல் விட்டு எண்ணக்கூடிய செல்வந்தர்களின் பட்டியலில் வருவதற்கு கூட பலருக்கும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் தங்களை வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதுங்க. அதே நேரம் நிறைய வாய்ப்புகள் வந்து தங்கள் பக்கம் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வீட்டு வாசல் கதவை தட்டும், இருப்பினும் நல்லதே நடக்குங்க. எதை கண்டும் நீங்கள் பயப்படவோ கவலை கொள்ளவோ வேண்டாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் உறவுகளோடு நண்பர்களோடு கவனமாக பேச வேண்டியது அவசியங்க. நடந்த நல்ல விஷயத்தை வெள்ளந்தையாக எல்லோரிடத்துலையும் சொல்ல வேண்டாம். கண் திருஷ்டி விழ வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் உஷாராகவே ஏற்பட போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது தங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் தீங்கு விளைவிக்கக்கூடிய மாற்றங்களை கொண்டு வருங்க. இந்த காலத்துல மிகவும் மோசமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அடுத்த 28 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்க பாருங்க. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் தங்களுடைய அமைதியையும் மகிழ்ச்சியையும் வந்து இழப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் நெருங்கிய ஒருவரால நீங்க அவமதிப்பை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் பெண்கள் இருக்க வேண்டியது அவசியங்க. தங்களுடைய உடல் நலத்துல வந்து கூடுதல் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாகாமல் இருக்கிறதுனால சில பல விஷயங்களில் வந்து ஏமாற்றங்களும் அடைய வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே நேரம் ஒரு சில நேரங்களில் வந்து தேவையில்லாத விஷயத்திற்கு ஆட்பட்டு அதை பற்றி யோசித்து மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடுவதோடு மன விரக்தியும் வந்து உண்டாகுங்க. அதனால் வந்து எதை பற்றியும் இந்த காலகட்டத்தில் சிந்திக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா சில பல எதிர்மறையான விளைவுகள் வரத்தான் செய்யும். சின்ன சின்ன சிக்கல்கள், போராட்டங்கள், சறுக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். அது கிரகங்களினுடைய அமைப்பால உருவாகக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த காலத்துல நிறைய கிரகங்கள் வந்து இணைவும் சேர்க்கையும் நடைபெறதுனால அது கொஞ்சம் மோசமான தாக்கத்தை தான் ஏற்படுத்தும். அதனால நீங்க கொஞ்சம் எதற்குமே தயாராக தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். எதற்குமே வந்து ரொம்ப வந்து சிந்திக்கிறதோ கோபப்படுறதோ மன அழுத்தத்திற்கு ஆளாகிறதோ வேண்டாங்க. நடக்கிறது நடக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே இறுதியில் முடியும் அப்படிங்கிறத மனதில் நினைச்சுக்கோங்க. இறைவன் மேல பாரத்தை போட்டு இந்த காலகட்டத்தை கடந்து செல்வது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் வந்து இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் முதலீடு சார்ந்த விஷயங்கள்லையோ இல்லை தொழில் வியாபாரத்திலையோ அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. வாழ்க்கையிலையும் சில பல நிதி சிக்கல்கள் வந்து அதிகரிக்க செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய 28 நாட்களுக்கு துரதிர்ஷ்டம் தங்களை துரத்தி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால கூடுதல் உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா விஷயத்திலையுமே ஒரு விதமான மன பலவீனமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பலவீனம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க தைரியமாக செயல்பட பாருங்க. பலவீனம் யதார்த்த உலகத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் அப்படின்ற தங்களுடைய விருப்பத்தில் இருந்து உருவாகும். சவால்களை எதிர்கொள்ளும் போது நீங்க ஒதுங்கி கொள்ளாம உணர்ச்சி ரீதியாக மற்றவர்களை நீங்க நம்ப ஆரம்பிப்பீங்க. இதன் விளைவா நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க. அதனால உணர்ச்சி ரீதியாகவும் சரிங்க ரொம்ப கோபப்படாதீங்க, பலவீனமாக உணராதீங்க. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தோம்னா எல்லாமே உங்களுக்கு வந்து நன்மையாக முடிய வந்து வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது பல்வேறு விஷயங்களில் வந்து எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆகிறதுல சின்ன சின்ன ஏமாற்றங்களை வந்து நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கணவர் மனைவியோடு பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே வந்து இருப்பீங்க. ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட சில விஷயங்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள சிறிய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் மிகப்பெரியதாக மாற வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க. எப்போதுமே தொடர்ச்சியான கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் துணிச்சல் அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் அதிகப்படியாக வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்க. எல்லா முடிவுகளையும் பொறுமையாக சிந்தித்து எடுக்க பாருங்க. அவசரப்படாமல் எந்த ஒரு செயலையும் ஈடுபடாதீங்க. அலட்சியமாகவும் வந்து இருக்கக்கூடாது. அலட்சியம் அவசரம் வந்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய நல்லது அந்த நேரத்தில் நடக்காமல் போயிடும். அதனால் கொஞ்சம் வந்து உஷாராக இருங்க. நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம்
நிதானமும் பொறுமையும் அவசியம். அலட்சியமும் அவசரமோ இருந்தால் நடக்கக்கூடிய நல்லது நடக்காமல் போகலாம். அதனால கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அதே நேரம் வேலையிடம் அப்படின்னு வரும்பொழுது ஓரளவுக்கு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிகமாக ஆர்வத்தை காட்டுவீங்க. தங்களை நீங்களே மெருகேற்றிக் கொள்வதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலம் இருக்க பெறலாம்.